இலங்கையில் இன்றைக்கு மிகவும் பரபரப்பான செய்தி என்னென்னு சொன்னால், ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆயுதங்களுடன். அவருடைய வீட்டில் ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இன்று மாலை இலங்கைக்கு கொண்டு வரப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் காணொளிக்குள் போகலாம். சந்தன கத்திரி ஆராய்ச்சி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க காலத்தில் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். முக்கிய பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்கின்றார். ராஜபக்ஷ குடும்பத்தோட மிக நெருக்கமாக இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். மேடை பேச்சுக்களில் வல்லவர் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கதைப்பராம். கதைக்கிற கதையிலே மக்கள் போய் வாக்களிப்பார்களாம் எலெக்ஷன் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய வீட்டில் இருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்களோட பட்டியலை பார்க்கக்குள்ள தான் தலை சுத்துது. அவ்வளவு ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஆயுத களஞ்சி சாலை, ஒரு மினி ஆயுத களஞ்சி சாலையை வீட்டில் வச்சிருந்துக்கார். ஏற்கனவே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைச்சது. இந்த மாதிரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில் கொஞ்சம் ஐட்டங்கள் இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர்கள் அதை நீதிமன்றத்துக்கு அறிவித்து நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட இன்றைக்கு போயிட்டு வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்தா இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருந்திருக்குது. அதாவது T-56 வகை துப்பாக்கிக்கு இலங்கையில் மிகவும் பிரபலமானது, பாதாள உலக குழுக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது. இந்த மோட்டார் சைக்கிளில் வெறுவினமே 2 பேர், அடையாளம் தெரியாத 2 பேர், அவர்கள் எப்போவுமே காவி கொண்டு வர்றது இந்த T-56 வகை துப்பாக்கி தான். அதற்கு தேவையான 221 ரவைகள் அவற்றை வீட்டில் இருந்திருக்குது. என்ன தேவைக்காக அது இருந்தது என்று சொல்லி தெரியல, மீட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 2 மேகசின்ஸ் மீட்கப்பட்டிருக்கிறது, T-56 மேகசின்ஸ். அதை விட வேறு வகையான துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கலவையான தோட்டாக்கள் 135 தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அது செப்பரேட். அதுக்கு பிறகு நல்ல நிலையில் பாவிக்கக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு கைக்குண்டு, அதாவது எரிஞ்சா உடனே வெடிக்கும் அந்த நிலைமையில் இருந்த ஒரு கைக்குண்டு மீட்கப்பட்டிருக்கிறது. அதை விட பதிவு செய்யப்பட்ட 4 துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டிருக்காம். பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வமான துப்பாக்கிகள். அதில் 4ல் 2 ஷாட் கன் என்று சொல்லப்படுகிறது, 2 9mm பிஸ்டல். அதில் 3 துப்பாக்கிகள் அவருடைய மனைவியினுடைய பேரில் பதிவு செய்யப்பட்டதாம். ஒரு துப்பாக்கி அவருடைய பேரில் பதிவு செய்யப்பட்டதாம். எனவே அந்த 4 துப்பாக்கிகள் வச்சிருந்தது பிரச்சனை இல்லை. அது பதிவு செய்து வச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. பதிவு செய்யாமல் பின்னுக்கு நைஸா களவா இந்த மற்ற ஆயுதங்களை வச்சிருக்கிறார். எனவே இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டது பலத்த சந்தேகங்களை எழுப்பி இருக்குது. யாராவது பாதாள உலக குழுக்களோட சம்பந்தம் இருக்கா? பாதாள உலக குழுக்களுக்கு இங்கிருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்பட்டதா? எந்தெந்த சம்பவங்களுக்கெல்லாம் இது கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, அல்லது ஃபியூச்சரில் எந்தெந்த சம்பவங்களுக்கு பிளான் பண்ணப்பட்டிருக்கு என்று சொல்லி நிறைய விசாரணைகள் நடக்கும் தானே. எனவே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இப்பொழுது மிக கடுமையாக அவரை தடுத்து வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வீடு பிலியந்தல பகுதியில் இருக்காம். அங்கதான் இன்றைக்கு சோதனை போடப்பட்டு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறார். இலங்கையில் தேடப்படுகின்ற மிக மிக முக்கியமான ஆபத்தான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்தியாவினுடைய நியூ டெல்லி நகரத்தில் வச்சு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய பேர் மீட்டியாகொட ராஜு. மீட்டியாகொட ராஜு அவர் இன்னும் ஒரு பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர். இலங்கையில் இப்போ அதிகமாக தேடப்படுற பாதாள உலக குழு உறுப்பினர் கரந்தனிய சுத்தா. கரந்தனிய சுத்தாவினுடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரர் தானா இந்த மீட்டியாகொட ராஜு என்று சொல்லி. என்ன செய்யக்காரன்னு சொன்னால், இந்தியாவில் எங்கேயோ பதுங்கியிருந்து ஓட்டு நைஸாக டெல்லிக்கு போயிட்டு டெல்லி விமான நிலையத்திலேருந்து வெளிக்கிட்டு போயிருக்கார். வேறு எங்கேயோ போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கார். வேறு நாட்டுக்கு போய்க்குள்ள ஏற்கனவே அவற்ற பேரில் எல்லாம் பதிவில் இருக்குந்தானே, லிஸ்ட்டில் இருக்குந்தானே. அதை வச்சுட்டு டெல்லி போலீஸ் ஏர்போர்ட்டை வச்சு பிடிச்சிட்டாள். பிடிச்சிட்டு இப்போ கொழும்பில் இருந்து குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்தியாவுக்கு போயிருக்கிறோம். இன்றைக்கு பின்னேரம் அவர் நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுட்டார் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இவர் மிக மிக முக்கியமான ஒரு ஆபத்தான ஒரு குற்றவாளி என்று சொல்லப்படுகிறது. மீட்டியாகொட ராஜு கிட்டத்தட்ட இவரும் இவருடைய சகோதரரும் சேர்ந்து, அதாவது கரந்தனிய சுத்தாவும் சேர்ந்து 33 சம்பவங்கள்ல 33 கொலை சம்பவங்கள். அதாவது கொலை முயற்சி அல்லது சும்மா ஒரு தாக்குதல் முயற்சி அதெல்லாம் கிடையாது. இது 33 சம்பவங்களும் கொலை சம்பவங்கள் தான்.
அதில் சம்பவத்தில் வந்து எல்லாருமே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான படு பயங்கரமான வேலைகளை செய்தவர்கள் தான் இந்த 2 சகோதரர்களும். ஏன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன். 2002ஆம் ஆண்டு இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் மீட்டியா கூட ராஜு பொலிஸில் போயிட்டு போலீஸ் எஸ்டிஎஃப்ல வந்து சேர்ந்துக்கார். எஸ்டிஎஃப்ல சேரப்போன்னு சொல்லி சாதாரண ஒரு சிப்பாயத்தான் சேர்ந்துக்கார். சேர்ந்து கொஞ்ச காலம் இருந்து போட்டு அவர்கிட்ட விருப்பம் என்னவாம் என்று சொன்னால் இராணுவத்தில் போய் இலங்கை இராணுவத்தில் சேர்ந்து கொமாண்டோ பிரிவில் போய் சேரணும் என்று சொல்லி ஏன் சொல்லுங்க பாபம். அவருடைய சகோதரர் இருக்கார் தானே கரந்தனிய சுத்தா, அவர் வந்து ஏற்கனவே கொமாண்டோ அணியில் வந்து இருக்கிறார். அவர் வந்து ஒரு கொமாண்டோ. எனவே அண்ணா அங்கே இருக்கும்போது நானும் அங்கே போகிறேன்னு சொல்லி எஸ்டிஎஃப்ல இதை விலத்தி போட்டு திருப்பி போய் ஆர்மியில் சேர்ந்து கொமாண்டோ அணியில் சேர்ந்துட்டார். அவர்கிட்ட ஆசை வந்து நிறைவேறிட்டது. இப்போ தமையனும் கொமாண்டோ தம்பியும் கொமாண்டோ 2 பேரும் அங்கே இருக்கணும். 2011ஆம் ஆண்டு சண்டையெல்லாம் முடிஞ்சது தானே, அதுக்கு பிறகு ஒரு வேலையும் இல்லை. என்ன செய்யணும்னு சொன்னால் 2011ஆம் ஆண்டு கரந்தனிய பகுதியில் ஒரு கொலை சம்பவத்தில் வந்து ஈடுபட்ட பிறகு உடனடியாக அவர் இராணுவ சேவையிலிருந்து விலக்கப்படுறார். விலக்கி சிறையில் வச்சது. பிறகு அப்போ மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி என்ன சொல்லுவா வேணும். பிறகு ஒரு மறிவழியால் வந்தாச்சு. வந்து போட்டு அதுக்கு பிறகு ஆரம்பித்ததான் இந்த கொலை சம்பவங்கள் எல்லாம் மாற்றி சுட்டு அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து 33 சம்பவங்கள். அதாவது தெரிஞ்ச பட்டியல் மட்டும் 33 சம்பவங்கள். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அந்த 33 அந்த பட்டியல் வந்து என்ன இருக்குது, இல்லை சைட்டில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க. அதில் வாசிச்சா தலை சுற்றும். அதனால் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஸ்க்ரீனில். இந்த 33 கொலை சம்பவங்களையும் ஈடுபட்டவர்கள் தான் இந்த மீட்டியா கூட ராஜுவும் அவருடைய சகோதரர் கரந்தனிய சுத்தாவும். இப்படியான பின்னணியில் தான் அவர் டெல்லியில் வச்சு கைது செய்யப்பட்டுக்கார். இப்போ நாட்டுக்கு கொண்டு வந்து இனி கடுமையான விசாரணைகள் நடத்தப்படும் நினைக்கிறேன். அதில் இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும். எனவே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், நல்ல விஷயம். மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான ஒரு குற்றவாளி சிக்கியிருக்கிறார். எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும். இவர் வந்து நான் சொன்னதான நிறைய கொலைகளில் வந்து ஈடுபட்டேன்னு சொல்லி அதில் வந்து இப்போ அண்மையில் கடைசியாக ஈடுபட்ட கொலைகள் சில விவரங்களை வந்து வாசிக்கிறேன்னு பாருங்க. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து சிங்கர் ஷோரூம் ஒன்றுக்குள்ளே வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொன்ன செய்தியில் வந்து ஒரு சிங்கர் ஷோரூமுக்கு வந்து அங்கே இருந்த மேனேஜர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டவர் என்று சொல்லி அவர்கிட்ட பேர் வந்து கோசலை, சிங்கர் கோசலை என்று சொல்கிறது. ஒரிஜினல் பேர் வந்து ஹிரான் கோசலை. அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டவர் இவர்களால் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஒரு கடைக்குள்ளே வச்சு ஒரு வயதான தம்பதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட என்று சொல்லி இந்த பழைய காணொலிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த வயதான தம்பதிகள் 68 வயதுடைய கணவர் விஜித், அவர்கிட்ட பேர் வந்து 58 வயதுடைய மனைவி புஷ்பா, அவருடைய பேர் வந்து 2 பேரும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர்கள் இவர்களால் தான். அதுக்கு பிறகு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று பொடி திமுது என்று சொல்லி ஒரு ஆளை வந்து சுட்டுக் கொண்டது. அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து திமுத் சம்பத் என்று சொல்லி அந்த கொலையை வந்து இவர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லி அதுக்கு பிறகு இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் தான் நாடு முழுக்க மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கிய ஒரு பெரிய அதிர்ச்சியான கொலை சம்பவம். அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இடம்பெற்றது. ஒரு லோயரும் அவருடைய மனைவியும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். புத்திக மல்லவராட்சி அந்த லோயரும் அவருடைய மனைவியும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவம். அதில் ஈடுபட்டவர்களும் அதற்கான பிரதானமான சூத்திரதாரிகளும் இவர்கள்தான். எனவே இப்பொழுது வசமாக சிக்கியிருக்கின்றார். இனி அவர் இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வந்த பிறகு நல்ல விசேட கவனிப்புகளோட நல்ல விசேடமான முறையில் அவர் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இலங்கையினுடைய தென்பகுதி கடலில் படகு ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த படகிலே இருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். படகு வந்து நெடுநாள் மீன்பிடி படகு என்று சொல்லப்படுகிறது. சந்தேகத்துக்கிடமான முறையில் வந்து இலங்கையினுடைய தென்பகுதி கடலில் சர்வதேச கடலில் வந்து நின்று இருக்குது. அப்போ வந்து இப்போ கடற்படை வந்து பிடிச்சிருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து சில சந்தேகத்துக்கிடமான பாசல்கள் பொதிகள் எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுதான் முதல் கட்டமாக வெளிவந்திருக்கும் தகவல். எனவே மிக விரைவில் அந்த 4 பேரும் அந்த படகு வந்து கரைக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளே போதைப் பொருட்கள் இருக்க என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகிறது. மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். 97,500 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய பாரிய கப்பல் ஒன்று நாளை 17ஆம் தேதி இலங்கைக்கு வர உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. இந்த 97,500 மெட்ரிக் டன் எரிபொருளும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூட் ஆயில், மசகு எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மத்திய கிழக்கு பிரச்சனை ஆரம்பித்த பிறகு இலங்கைக்கு வருகின்ற முதலாவது மசகு எண்ணெய் கப்பல். இப்போ இதுக்கு முதலும் வந்து எரிபொருள் கப்பல்கள் வந்திருக்குது இலங்கைக்கு, இல்லையென்று இல்லை. அதாவது மத்திய கிழக்கில் ஈரானில் வந்து யுத்தம் ஆரம்பித்த பிறகு கப்பல்கள் வந்துதான் இருக்குது. ஆனால் அவை வந்து சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள், அதாவது பெட்ரோலாகவும் டீசலாகவும் வந்தது. இப்போ வந்து முதல் முறையாக குரூட் ஆயில் வந்து வந்திருக்குது, மசகு எண்ணெய் வந்திருக்குது. இனி அது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இலங்கையில் வந்து சுத்திகரிக்கப்படும். எனவே 97,500 மெட்ரிக் டன் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் சொல்லியிருக்குது. இன்றைக்கு அமெரிக்காவில் இருந்து ஒரு கப்பல் ஒன்று புறப்பட்டு வருது இலங்கை நோக்கி. இன்றைக்கு 16ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்குது என்று சொல்லப்படுகிறது. அதிலே வந்து மசகு எண்ணெய் தான் இருக்கும் என்று
சொல்லி சொல்லப்படுகிறது குரூட் ஆயில். எனவே அமெரிக்காவிலிருந்து அந்த கப்பல் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது. அமெரிக்காவின் மிக பிரபலமான WTI என்று சொல்லப்படுகின்ற குரூட் ஆயில். அது என்ன WTI என்று கேட்டீங்கன்னு சொன்னால் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட், அதுதான் அந்த குரூட் ஆயிலினுடைய பேர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் நிறைய நாடுகளில் வந்து குரூட் ஆயில் எடுக்கப்படுதானே, மசகு எண்ணெய். அதுக்கு தனித்தனியாக பேர்கள் இருக்கும். இருந்தாலும் உலக அளவில் வந்து மிகவும் பிரபலமான 2 குரூட் ஆயில் எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து பிரெண்ட் குரூட் ஆயில். அது வந்து பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் மிக பிரபலமானது, ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற மிக பிரபலமான குரூட் ஆயில். அதுதான் பிரெண்ட் குரூட் ஆயில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் WTI குரூட் ஆயிலை வந்து அமெரிக்காவிடமிருந்து வாங்கியிருக்கிறது இலங்கை. அந்த கப்பல் தான் இன்று புறப்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாத கடைசியில் அது இலங்கையை வந்தடையும் என்று சொல்லப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.